கதாநாயகன் நம்பியாரூரர் என்று போற்றப்படுகின்ற சுந்தரர். பெரிய புராணத்தின் சிறப்பு அதோடைய என்ன என்றால், இது எந்தெல்லாம் சொல்லுது, தமிழருடைய பண்பாடு சொல்லுது. பண்பாடு, நம்மளுடைய பண்பாடு இன்று நேற்றோ தோன்றியதில்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முற்பட்ட மூத்த தமிழ் நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட ஆனால் அவ்வளோ பழமையான மொழியாச்சே. அப்போது எதனா கொஞ்சம் செறிவு எதனா குறைஞ்சிடும் பார்த்திங்களான்னா, இந்த தமிழுக்கு பெருமை கன்னித்தமிழ், தெய்வத்தமிழ், செந்தமிழ், முத்தமிழ், இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இப்படி தமிழை சொல்லக்கூடிய சொற்கள் இந்த தமிழுடைய சிறப்பு. ஒரே ஒரு எழுத்து, அந்த தமிழ்ன்ற அந்த 3 எழுத்தில் ஒரு எழுத்து, இந்த ரகரம் இருக்குது பாருங்கள். இந்த ரகரத்துடைய சிறப்பு எந்த மொழியிலையுமே ரகரம் கிடையாது, தமிழுக்கு மட்டுமே உண்டது. தனி பெரும் தனிமை. அது என்ன சொல்லனா, தனித்து இயங்கக்கூடிய மொழி ஒரே மொழி. மற்ற எல்லா மொழிக்கும் கலப்பு இருக்கும். நீங்கள் எந்த மொழி பார்த்தீங்கன்னா கலப்பு இல்லாத அந்த மொழி இயங்காது. தமிழுக்குடைய சிறப்பு தனித்து இயங்கக்கூடியது. அப்பேற்பட்ட தனித்து எந்த மொழியும் அதுக்கு தேவையில்லை. இந்த மொழியிலேருந்து இந்த சொல் எடுத்தால் தான் இந்த சொல்லு நம்மளுக்கு தமிழ் சொல்லு வரும்னு இல்லை, நம்மளுக்கு கொட்டி கிடக்குது. ஆனால் தனித்து இயங்கக்கூடிய அந்த தனித்தமிழை தான் அந்த தனின்னா பெருமை பொருந்திய அப்படின்ற அந்த பெருமை பொருந்திய அந்த தமிழை தான் நம்ம இப்போது எப்படி பேசி கொண்டு இருக்கிறோன்னா தங்கிலீஷ் ஆகிட்டோம். தமிழ் இப்போது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய ஒரு கலாச்சாரத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்படி பேசினா தான் பெருமை அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு தமிழனாக பிறந்திருக்கிறோம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம். இந்த தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரே மொழி. அப்பேற்பட்ட மொழிக்கு என்றைக்குமே இறுதி கிடையாது. எப்படி சிவனுக்கு இறுதி கிடையாதோ தமிழுக்கும் இறுதி கிடையாது. அந்த தனித்தமிழ், அந்த தமிழருடைய பண்பாடு, அப்பேற்பட்ட பண்பாடு நம்மக்கிட்ட மற்றவங்க கற்றுக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்கிட்ட நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளில் எல்லாமே கொட்டி கிடக்குது. மண் வளமாச்சா, சொல் வளமாச்சா, எழுத்து வளமாக, கலாச்சாரமாக, ஒரு மண்ணை எப்படி இருக்கணும், ஒரு குடிமக்கன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த நூல் ஒன்றா சொல்ல போகுது. மனுநீதி சோழன் என்ற சோழன், சரிங்களா, அந்த சோழன் தன்னுடைய ஒரே மகனுக்காக, ஒரே இளவரசன், அவன் தான் முடிசூட்டுறதுக்கு ஒரே மகன், ஒரே மகனுக்காக ஒரு கன்று இறந்து போச்சுன்னு தன்னுடைய ஒரே மகனை இழக்கிறான்னா, இதுக்கு மேலே ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு உலகத்தில் வேறு எந்த நூலுமே சொல்ல முடியாது. அவருடைய கொள்கை அப்படியே பொன்னேட்டில் பதிக்க வேண்டிய ஒரு கொள்கை. அப்பேற்பட்ட கொள்கை தன்னாலும் தன் பரிசனத்தினாலும் தன்னுடைய சுற்றாராலும் உறவினராலும் பிறகு பகைவராலும் ஒரு உயிருக்கு இத்தனை பகையும் இருக்கக்கூடாது. தன்னால் முதல்ல ஒரு உயிருக்கு குற்றம் வரக்கூடாது. தன்னுடைய பரிசனம், தன்னுடைய சேனாதிபதினால் வரக்கூடாது. தன்னுடைய உறவினால் ஒரு உயிருக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. பிறகு கள்வரால் பகைவரால் ஆன பயம் 5ம் போக்குவான் அல்லனோ இந்த மாமன்னன் அப்படின்னு நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை ஒரு மண்ணை எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய நூல், ஒரு குடிமகன் எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய நூல், சரிங்களா. அப்புறம் வாழ்க்கை நீங்கள் எப்படி தான் வாழ்கிறதுன்றத ஒன்றுமே எனக்கு தெரியல. நம்ம வாழ்க்கை பெற்றோர்களே எப்படி வாழணும்னு தெரியாத வாழ்கிறாங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்கணும், ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழணும். இப்படி ஒரு கொள்கையோடு வாழ்கிற ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் எப்படி வாழ்வான்? அவங்கள பார்த்து அதை விட 16 அடி பாயுது, சரிங்களா. அப்போ வாழ்க்கைன்றது அறம் சம்பந்தமாக இருக்கணும். அறம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படி சொல்லக்கூடிய நூல். அப்போ வாழ்க்கை எப்படி வாழணும் சொல்லக்கூடிய நூல், வாழ்க்கை முறையை சொல்லக்கூடியது, தத்துவ முறையை சொல்லக்கூடியது, நம்முடைய அடையாளத்தை எடுத்து சொல்லும். நம்ம எப்படிலாம் தமிழை வாழ்ந்திருக்கிறான்னு நம்முடைய அடையாளத்தை உலகத்துக்கே பறைசாட்டக்கூடிய நூல். ஒப்பற்ற இந்த நூலுக்கு ஒப்பு இன்னொரு நூல் சொல்ல முடியாது. இப்போ இப்போ 63 நாயன்மார் இருக்கிறாங்க. இப்போ கண்ணப்பன் நாயனார் மாதிரி சண்டேச நாயனார் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு நம்ம எப்படி பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் போடுறோம் இல்லையா, இப்போ 100 மதிப்பெண் வாங்கிட்டான், சுரேஷ் சதீஷ் 80 மதிப்பெண் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு அவங்களுடைய தரத்தை மதிப்பெண் கொண்டு நிர்மாணம் பண்ணுறோம். ஆனால் இங்கே வர நம்மளுடைய நாயன்மார்களை
இவங்க உயர்ந்தவங்க இங்கே தாழ்ந்தவங்கன்னு ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டார் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை. கண்ணப்பருக்கு ஒப்பு கண்ணப்பர் தான், சண்டேச நாயனாருக்கு ஒப்பு சண்டேசனா. அந்த நாயனார் செஞ்ச தொண்டு அந்த நாயன்மார் தொண்டு தான் சமம், வேறு எந்தவரோடையும் ஒப்பிட்டு கூறக்கூடிய நூல். அப்போது இதுலேருந்து நம்ம கற்றுக்கூடியது, நம்ம புள்ள மாதிரி பக்கத்து வீட்டு புள்ள இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு ஒப்பு நம்ம புள்ள தான். நம்மளே நம்ம பிள்ளைய மதிக்கலன்னா மற்ற எப்படி நம்ம மதிப்பான்? சரிங்களா? நம்ம இதுலேருந்து நூல் அவங்களுடைய வரலாறு மட்டும் கற்றுக்கல, நம்ம எப்படி வாழணும், எதுக்காக வாழறோம், எங்கே போகிறோம், ஒரு கொள்கை இருக்கணும். பேசினா ஒரு கொள்கை இல்லை, வாழ்க்கைக்கே ஒரு கொள்கை இருக்கணும். வாழ்க்கைக்கு கொள்கையோடு வாழ்ந்தால் தான் நம்ம எங்கே போய் சேரணுன்றது முதல்ல எய்ம் இருந்தால் தானே நம்ம போக முடியும். ஒரு குறிக்கோளே இல்லை வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பைத்தியக்காரன் வாழ்க்கை போல் இருக்கும். அப்போ குறிக்கோளை குடிக்கக்கூடிய ஒரு நூல் எந்த கோணத்தில் பார்த்தீங்கனாலும் அந்த வகையில் அறிவு தேடலுக்கு ஒரு விடை தரும் நூலாக. நீங்கள் எதை தேடுறீங்களோ, எந்த நோக்கத்தோடு இந்த பெரிய புராணத்தை படிக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை உங்களுக்கு சொல்லும். நீங்கள் எங்கே தேடுறீங்களோ அதை கூறக்கூடிய நூல். அப்புறம் சான்றோர்கள் இந்த நூலை என்னென்னலாம் சொல்லியிருக்கிறான்? ஞான நூல், ஞானத்தை கொடுக்கும். வழிபாட்டு நூல், இந்த 4 நெறி, இறைவன் அடையக்கூடிய 4 நெறிகள் இருக்குப்பாங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதெல்லாம் நம்ம எப்படிலாம் இவங்க செஞ்சாங்கன்னு நம்மளுடைய மனசில் பதிய வைக்கக்கூடிய நூல். பிறகு வாழ்க்கை இல்லறம் எப்படி நடத்தணும், நம்மளுடைய இளையான்குடி மாற நாயனார் போனீங்கன்னா எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் திருநீலகண்ட குயவனார் இல்லறத்தை எப்படி நடத்தினாங்க பாருங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம எப்படி வாழ்கிறோன்றது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை இறைவன் வெளிப்படுத்துகிறார். நம்மளாம் நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிடுறோம். அதனால் நம்மளுக்கு சாமிலாம் தேடி வரமாட்டார். அவங்களுடைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்துருக்கிறான் பாரு, ஏன்னா இவன் சொல்லவே மாட்டான் இவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ இறைவனே சொன்னாதான் உண்டுன்னு அவங்களுக்காக இறைவனே வந்திருக்கிறாங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இல்லறம் எப்படி நடத்தணும், துறவரம் என்னாலே இந்த நூலில் பெரிய புராணத்தில் 2 பேர் சொல்லலாம். ஒன்று நம்மளுடைய அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு நாயனார், இன்னொருத்தர் மூர்த்தி நாயனார். இவங்க 2 பேரும் துறவரம்னா இவங்க 2 பேர் சொல்லலாம். எப்படிலாம் அந்த வாழ்க்கை எப்படி நம்ம துறவரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் பற்று அற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டு திரிவது துறவரம் இல்லை, மனத்தால் துறப்பதே துறவரம். அந்த மனத்துலேருந்து ஒருத்தன்ட்ட நான் இதை சாப்பிட்றத விடுறோம் அப்படின்னு ஒரு துறவு இருக்குது. சாப்பிட்றது துறவு இல்லை, நம்மளுக்கு மனசில் இருக்கிற ஆசையை துறந்துட்டேன்னு இன்னொருத்தர்கிட்ட சொன்னாலே அது பற்று. அப்போ அந்த மனசில் விட்டதை கூட இன்னொருத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது, அப்பேற்பட்ட துறவம். அந்த துறவரத்தை சொல்லக்கூடிய நூல் விரிவுரை நூல், விரிவாக சொல்லக்கூடிய நூல். பிறகு வரலாற்று நூல், இந்த வரலாற்றை பதிவு செய்து நம்ம சான்றோர்கள், இந்த தமிழர்கள், நம்மளோட நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழணும் நம்மளுக்கு சொல்லக்கூடிய நூல். தத்துவ ஞானத்தை சொல்லக்கூடிய நூல். பதி பசு பாசம், நம்மளுக்கு சித்தாந்தமே நாங்கள் படிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க இந்த பெரிய புராணத்தை ஊன்றி படிச்சிங்கன்னா அந்த சித்தாந்தத்தை முழுமையாக உணரலாம். பதினா என்ன, பசுனா என்ன, பாசனா என்ன, அதோடைய சித்தாந்த கருத்தை நம்ம மனசில் பதியக்கூடிய நூல். முப்பொருள், அந்த முப்பொருள் சிறப்பை சொல்லக்கூடிய நூல். மூவர் பெருமக்கள், சரிங்களா? நம்மளை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் 3 பேரும் பாடிய தேவாரம். நம்ம பொதுவாக தேவாரம் தான் சொல்லுவோம். அந்த தேவாரம் எந்த இடத்துல பாடினாங்க, எதுக்காக பாடினாங்கன்றத நம்முடைய சேக்கிழார் பெருமாள் பதிவு செய்கிறார். அதோடைய பொருளையும் சொல்லக்கூடியார். அப்போ தேவாரம் படிக்கும்போது நம்ம பாட்டை மட்டும்தான் படிப்போம். இது எந்த இடத்துல பாடினாரு, எதுக்காக பாடினாரு, நீங்கள் பெரிய புராணம் படித்தாதான் நம்மளுக்கு விடை காண முடியும். சரிங்களா? அப்போது தேவாரத்தையும் இது உள்ளடக்கி உள்ளது இந்த நூல். அதுக்கப்புறம் மூவத்தமிழை முகர்ந்து கொடுத்த நூல். மூவரும் ஒரே தமிழில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழில் பாடியிருக்கிறாங்க, அதை முகர்ந்து எடுத்து கொடுத்த ஒரு நூல். பதிகத்தின் பொருளை சொல்வது, ஒவ்வொரு பதிகம் எதுக்காக சொன்னால் அந்த பொருளையே நம்மளுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அப்புறம் இலக்கிய நூல்,
ஓமை ஓமை இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கண்ணா, இலக்கணம் தெரியாதுண்ணா. இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கு இலக்கணமும் கைவரப்பெறும், இலக்கிய நயம் அப்படியே கொட்டி கிடக்குது. எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி என்ற 5 கூறுகளையும் சொல்லக்கூடிய இலக்கண நூல். இலக்கணம் அமைதிகள்லாம் இருக்குது. பிறகு யார் எந்த காலத்தில் ஆட்சி செஞ்சார், நீதி எப்படிலாம் பரிபாலனம் செஞ்சாங்க அப்படி சொல்லக்கூடிய நூல். ஞானம் அப்படின்றது என்ன, ஞானத்தை சொல்லக்கூடிய ஞானம் என்பது நம்முடைய திருஞான சம்பந்தருடைய புராணத்தில் ஈசன்பால் அன்பே ஞானம் அப்படியே ஒரே வரியை சொல்லிட்டார். ஒரு நூல்லாம் படி ஈசன்பால் அன்பே ஞானம் அப்படின்னா ஈசன் கிட்ட செலுத்துகிற அன்பு தான் அன்பு. அப்போ ஈசன் அங்கே மட்டும்தான் இருக்கிறாரா, சிவலிங்க திருமணியில் மட்டும் இருக்கிறான்னா எல்லா உயிரிலும் இருக்கிறார். அப்போ எல்லா உயிர் மேலே யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ அது ஞானத்தை குறிக்குது. இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன்றத மனத்துலேருந்து அகட்டி எல்லா உயிரிலையும் ஈசன் இருக்கிறார். அப்போ எந்த உயிருக்கு நீங்கள் தீங்கு செஞ்சாலும் அது ஈசனுக்கு போய் சாரும், எந்த உயிருக்கு நீங்கள் நன்மை செஞ்சாலும் அது ஈசனை போய் சாரும். நம்மளுடைய திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, தாபர சங்கத்துக்கு ஒன்று ஈன்றால் தாபர சங்கத்துக்கு ஒன்று ஈன்றால் அது சங்கமத்துக்கு போகாது, அடியாருக்கு போகாது. அடியாருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா தாபர சங்கத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போது நம்ம எந்த உயிரை பார்த்தாலும் நம்மளுக்கு எல்லாமே வந்து சிவனாகவே தெரியும். இந்த கைலாய காட்சி எப்படி அப்பர் பெருமானுக்கு தெரிஞ்சுதோ அது மாதிரி அப்போ எப்போ நம்மளுக்கு தெரியுதோ அப்போது நம்மளும் ஒரு நாள் ஞானியாகவும் கண்டிப்பாக. சரிங்களா? ஞானம் பெறுவது எளிது, ஆனால் மிகவும் கடினம். இந்த எளிமைக்கும் கடினக்கும் என்னன்னா, பற்றற்று வாழும்போது நானும் எனது என்ற செருக்கு அற்று போனால் நம்மளும் ஒரு நாள் ஞானி ஆகும். எல்லாத்தையும் நம்ம எப்போலாம் சிவனாக பார்க்குறோமோ, எந்த உயிரையும் இது இவன் செஞ்சா அவன் செஞ்சான்றதை விட்டுட்டு இது எல்லாமே சிவன் செஞ்சது. எதுக்காக சிவன் செய்து நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு. பக்குவம் இல்லை, ஒரு இட்லி ஊற்றுறோம், குத்தி குத்தி பார்க்குறோம், குத்தி மாவு ஒட்டுச்சுன்னா வேகலை, அப்போ மறுபடியும் குத்தி அது வரைக்கும் அடுப்பில் தான் வச்சுருக்குறோம். அப்போது குத்தி பார்க்குறோம், மாவு ஒட்டலைன்னா அந்த அடுப்புலேருந்து எடுத்து தூக்கி வெளியே போட்டுறோம். சரிங்களா? இப்போ நெருப்பு எது, குத்தி பார்க்குற குச்சி எதுனா நெருப்பு தான். நம்ம இந்த மாயை, சரிங்களா, இந்த உடம்பு குத்தி பார்க்குறது வீணை. அந்த வீணை அது ஒட்டலை அப்படின்னா தூக்கி போட்டுருவார். இந்த மாயையும் வினையும் தூக்கி போட்டால் ஆணவமலம் இல்லை. ஆணவமலம் வேலை செய்யணும்னா இந்த கண்மம் மாய இருந்தால் தான் வேலை செய்யும், ஆணவமே இல்லைன்னா வேலை செய்யும். இப்போ இட்லி பக்குவப்படுற மாதிரி நம்மளை சாமி என்ன பண்ணுறாரு, வினையை கொடுத்து குத்தி பார்க்குறாரு, வெந்துடுச்சா அதான் பக்குவப்படையுது. அதனால தான் சமையல் என்று பேர். சமையல்னால் அது பக்குவப்படுறதுன்னு பொருள் சமையல். அதனால தான் நம்மளுடைய சைவ சமயம் என்று பொருள். நம்மளுடைய சமயத்துக்கே சைவ சமயம். சரிங்களா? எந்த ஒரு இந்த சைவ சமயன்றது எல்லா உயிருக்கும் பொருணும். ஓரறிவிலேருந்து 6 அறிவு அத்தனை உயிரும் இந்த சைவத்தை சார்ந்து தான் இருக்குது. ஆனால் தெரியாத இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. மற்றவங்களாம் இந்த மதத்துக்காரங்க இந்த சமூகத்துக்காரங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சைவத்தில் தான் இருக்குது. ஏன்னா எல்லா உயிரிலும் சிவன் இருக்குது, எல்லா சிவனை தான் இந்த உலகமே ஆட்சி செய்கிறாருன்றது சைவ சமயத்துக்கான. எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், பக்குவப்படுறதுக்கு. எப்படி இட்லி வந்துட்டோன்னா தூக்கி போடுறாரோ அது மாதிரி நம்ம பக்குவப்பட்டுட்டோன்னா மறுபடியும் நம்மளுக்கு பிறவின்றதுலேருந்து நீக்கிறார் சாமி. அப்போது ஞானம் எப்போ கிடைக்கும், அப்போ ஞானம் பெற்றால் ஒழிய திருவடி பேர் கிடையாது. சரிங்களா? அப்போ ஞானத்துக்காக தான் இத்தனையும் சாமி செஞ்சுன்னு இருக்கிறாருன்றத ஒரு கணமும் நம்ம யோசிக்கும்போது, நினைப்பு அதிலேயே இருக்கும்போது நம்ம பெறல மாட்டோம். அப்போ செருக்கு எப்போ வரும், நானுன்னு தலை தூக்கும்போது தான் செருக்கு வரும். நானுன்னு தலை தூக்காத அங்கே சிவன் தான் செய்கிறாரு, சிவன் தான் செய்விக்கிறாருன்னு அந்த நினைப்பு இருக்கும்போது செருக்கு எழாத போது ஞானம் கைகூடும். ஞானம் தலைப்பட்டால் வீடு பேரு அடைவார். சரிங்களா? இப்போது இந்த நூல் என்னென்னலாம் நூல்னா, ஞான நூல், வாழ்க்கை முறை நூல், வழிபாட்டு நூல், மெய்கண்ட நூல், விரிவுரை நூல், வரலாற்று நூல், இலக்கிய நூல், இலக்கண நூல். சரிங்க, எல்லாமே இதில் இந்த ஒரே நூலை நீங்கள் படிச்சிங்கன்னா தமிழுக்கு ஒரு 7 நூல் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அந்த 7 நூலை படித்தேன்னா தமிழ் முற்றிலும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த 7 நூலில் இது ஒரு நூல். என்னென்னா தொல்காப்பியம், பிறகு வந்து திருக்குறள், அதோடைய உரை நூல் பரிமேலழகர், திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை, அப்புறம் பெரிய புராணம்,
பெரிய புராணம். இதில் உரை வந்து யாருடைய உரை? பெரிய புராணத்துக்கு சிறந்த உரைனா CKS ஐயா உரை, சரிங்களா? அவர் எழுதின மாதிரி வேறு இன்னொருத்தர் இன்னும் எழுதலை. அப்பேற்பட்ட பெரிய புராணமே CKS ஐயா உரை தான். அது ஒரு 7 பாகமாக இருக்கும். இப்போதைக்கு அதோடைய விலை மட்டும் 10,000 தொட்டு விட்டது, சரிங்களா? இப்போ பெரிய புராணம். அதுக்கப்புறம் வந்து சாத்திர நூலில் சித்தியார் என்ற நூல், சரிங்களா? இப்படி ஒரு 6-7 நூல் இருக்குது. இந்த நூலை படிச்சிங்கன்னா தமிழை முற்றிலும் கற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 7 நூலில் இந்த பெரிய புராணம் இருக்குதுன்றது ஒரு பெரும் சிறப்பு. திருச்சிற்றம்பலம்.